ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி கிரேப்ஸில் தான் வச்சு செய்ய போகிறோம். கிரேப்ஸை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா அல்வா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். நெய்யோ இல்லை பட்டர் ஷீட்டோ போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சோண்டு நம்ம சீட்ஸ் போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். காஞ்ச ரோஜா இதழ்களை கொஞ்சம் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணான்னா இந்த ரோஜா இதழை ஸ்கிப் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு சுகர் போட்டுக்கலாம். கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் சுகருக்கு 1/2 கப்பு தண்ணி. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரே ஒரு கம்பி பதம் வரணும். அதுக்குள்ளே அது கரையிட்டோம். கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் க்ரீன் கலர் ஃபுட் கலர் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டே இருக்குது. பாகுப்பதம் வரட்டும். சர்க்கரை கரைஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை வந்து லைட்டாக இந்த பதம் வந்தால் போதும். இப்போ ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கிரேப் ஜூஸு, இப்போ இந்த கிரேப் ஜூஸை அரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா அரைக்கணும். கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி இருந்தால் வடிகட்டிக்கோங்க. நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சனால நான் அப்படியே ஊற்றிருக்கேன். இதை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த க்ரீன் ஃபுட் கலரை ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப்பு தண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை ஊற்றிடலாம். அதில் கார்ன்ஃப்ளவர் ஊற்றின உடனே கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். அதுதான் எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை நல்லா கலக்கிக்கலாம். இது நல்லா கட்டியாக வந்து கடாயில் ஒட்டாம வரையும் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு 3 ஸ்பூன் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். அப்பப்போ நீங்கள் தேவையானப்போ ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய நெய் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போட போகிறேன். எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கிளறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நம்மளோட கிரேப்ஸ் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் டின்ல இந்த அல்வாவை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதை நல்லா சமப்படுத்தி ஆற வச்சு எடுத்தோன்னா நம்மளோட ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு அல்வா, அதுவும் கிரேப்ஸில் ஒரு அல்வா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எதுவுமே ஒட்டவே இல்லை, எல்லாம் வந்துருச்சு. இது சரியான பதம், அல்வாவோட பதம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சமப்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் போட்டு சமப்படுத்தியாச்சு. இது நல்லா ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரையும் இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்மளோட கிரேப்ஸ் அல்வா ரெடி ஆகிடும். பார்க்கலாம். நம்ம கிரேப்ஸ் அல்வா செஞ்சிருந்து இல்லையா, இப்போ இதை ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டை போட்டு இதை கவுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி எடுத்தாச்சு. கேக் டின்லேருந்து வந்தாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே ஒரு க்ரீன் கலர் ஹார்ட் செம்மையாக இருக்குது. இது நீங்கள் கட் பண்ணால் நம்மளோட கிரேப்ஸ் அல்வா ரெடி ஆகிடும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் இருக்குது, ஃப்ளேவரும் இருக்குது. நான் கூட இதை செய்யும்போது எப்படி வரும்னு தெரியலன்னு நினச்சேன். பட் ஆனால் செம்ம சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. நான் அதை ரெடி பண்ணும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த கிரேப்ஸோட ஃப்ளேவரும் லெமனோட ஃப்ளேவரும் அப்புறம் சர்க்கரை எல்லாமே சேர்ந்து வரும்போது அது ஒரு ஃப்ளேவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. செம்மையாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்றைக்கி என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆச்சு. ஸோ அதுக்காக இந்த அல்வா உங்கள் எல்லாருக்காகவும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த அல்வாவை இதுவரையும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அல்வாவை இப்போ நம்ம வெட்டிடலாம். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டிக்கலாம்.
இந்த ஹார்ட்டின் ஷேப்பை நம்மளுக்கு வெட்டவே மனசு இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கலான்னு நம்ம இது பண்ண முடியாது. அதனால் நம்ம ஹார்ட்டினை இப்போ நம்ம வெட்ட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. அல்வா சூப்பராக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு செய்தெல்லாம் யார் செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு செஞ்சு தர சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.